ஓம் நம சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக. இன்னைக்கு 17/3/2026 இன்றைய தினம் அன்னதானம் 100 நபர்களுக்கு ஒருத்தங்களும் 50 நபர்களுக்கு ஒருத்தங்களும் கொடுத்துருக்காங்க. மீதி அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். இன்னைக்கு திரு ரத்தினசாமி திருமதி தமிழ் செல்வி திருப்பூர் இவங்க சார்பாக இன்னைக்கு 100 நபர்களுக்கு அன்னதானம் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு திரு ரத்தினசாமி அவர்களின் சார்பாகவும் திருமதி தமிழ் செல்வி அவங்க சார்பாகவும் இன்னைக்கு 100 நபர்களுக்கு அன்னதானம் கொடுத்துருக்காங்க. மதிப்பிற்குரிய ஐயா ரத்தினசாமி ஐயா மற்றும் தமிழ் செல்வி அம்மா அவங்க குடும்பத்தினர் சார்பாக இன்னைக்கு அன்னதானம். அவங்க குடும்பத்தினர் நீண்ட ஆயுளோடையும் நிறைந்த செல்வத்தோடையும் பல்லாண்டு காலம் வாழணும்னு வேண்டிக்கிறோம். இன்னைக்கு திருவண்ணாமலை கிரிவல பாதையில் இருக்கின்ற சாதுக்கள், சிவனடியார்கள், கிரிவலம் வரும் பக்தர்கள், அண்ணாமலையார் கோவிலுக்கு வரும் பக்தர்கள், அனைத்துலக சிவபக்தர்கள், ஏழைகள், எளியோர்கள் போன்ற அனைவருக்கும் இன்னைக்கு அன்னதானம் கொடுத்துருக்காங்க. மதிப்பிற்குரிய திரு ரத்தினசாமி ஐயா திருமதி தமிழ்ச்செல்வி அம்மா அவங்க சார்பாக இன்னைக்கு 100 நபர்களுக்கு அன்னதானம். அவங்க குடும்பத்தாருக்கு எங்களுடைய தலைவணங்கிய வணக்கங்கள். ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு, உண்ணாமுலை அம்மனுக்கு, அண்ணாமலையாருக்கு, உண்ணாமுலை அம்மனுக்கு. ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். சாப்பிடலாம் ஐயா, சாப்பிடுங்க. ஓம் நம சிவாய. அக்னி தூணாய் உயர்ந்து நின்ற பரம்பொருளானவனே, அளவிலா ஜோதியாக நின்ற அண்ணாமலையானே, எம்மனுக்கு முடியும் இல்லை, விஷ்ணுவுக்கு அடியும் இல்லை, பிரபஞ்சமே நீதா என்று காட்டிய சிவனே அண்ணாமலையானே. ஜோதி வடிவில் நின்று சிவனே, இருளை அகற்றி அருளை தந்தவனே. ஹர ஹர மகாதேவா. ஓம் நம சிவாய. பார்க்கடலை கடைந்த போது பாய்ந்து வந்த விஷத்தை. ஓம் நம சிவாய நமக. இன்னைக்கு 17/3/2026 இன்னைக்கு அன்னதானம் திருமதி லக்ஷ்மி அம்மாள் அவங்க நினைவு நாளை முன்னிட்டு கொடுக்குறோம். ஆனால் லக்ஷ்மி அம்மா அவங்களுக்கு 11ஆம் தேதி நினைவு நாள் இப்போ தான் போச்சு. 11/3/2026 அவங்க திதி. அம்மா லக்ஷ்மி அம்மா அவங்க சார்பாக இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குறோம். லக்ஷ்மி அம்மா அவங்களுடைய மகள் கொடுத்துருக்காங்க. லக்ஷ்மி அம்மாள் அவங்க நினைவாக லக்ஷ்மி அம்மாள் அவங்க ஆத்மா சாந்தி அடைய வேண்டி அவங்க மகள் கொடுத்துருக்காங்க.
திருமதி லக்ஷ்மி அம்மா அவங்க ஆத்மா சாந்தி அடையணும்னு எல்லாம் அல்ல அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பொற்பாதங்களில் வேண்டிக்கிறோம். அவங்க வேண்டி அன்னதானம் கொடுத்த அந்த வேண்டுதல் நிறைவேறணும்னு வேண்டிக்கிறோம். லக்ஷ்மி அம்மாள் அவங்க சார்பாக 50 நபர்களுக்கு இன்னைக்கு அன்னதானம் கொடுத்துருக்காங்க. லக்ஷ்மி அம்மாள் அவங்க நினைவை போற்றுவோம். அவங்க மகள் கொடுத்துருக்காங்க, அவங்க குடும்பத்தார் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறோம். அனைவருக்கும் அன்னதானம் கொடுத்துருக்காங்க. லக்ஷ்மி அம்மாள் அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பொற்பாதங்களில் மனதார வேண்டிக்கிறோம். லக்ஷ்மி அம்மாள் குடும்பத்தாருக்கு மிக்க நன்றிகள். ஓம் நம சிவாய சிவாய நமக. வாழ்க வளமுடன். அன்னதானம் கொடுத்த லக்ஷ்மி அம்மா குடும்பத்தார். ஓம் நம சிவாய. நீங்கள் நினைத்த காரியம் அத்தனையும் அம்மா நிறைவேற்றி கொடுப்பாங்க. உங்க கூடவே இருந்து எல்லாத்தையும் வழி நடத்துவாங்க. ஓம் நம சிவாய. ஓம் நமச்சிவாய. அக்னி தூணாய் உயர்ந்து நின்ற பரம்பொருளானவனே, அளவிலா ஜோதியாக நின்ற அண்ணாமலையானே, எம்மனுக்கு முடியும் இல்லை, விஷ்ணுவுக்கு அடியும் இல்லை, பிரபஞ்சமே நீதா என்று காட்டிய சிவனே அண்ணாமலையானே. ஜோதி வடிவில் நின்று சிவனே. சிலிண்டர் பிரச்சனை தான், சிலிண்டர் பிரச்சனை சால்வ் ஆகட்டும். நல்லா இருக்கணும் சாமி. அன்னதானம் செய்த குடும்பத்தார் நல்லா இருக்கணும், எல்லாம் இருக்கணும். எல்லாரும் இது வரைக்கும் நம்ம அன்னதானம் கொடுத்துட்டு இருக்கிறவங்க, சப்போர்ட் பண்ணுறவங்க, இதுக்கு மேலே சப்போர்ட் பண்ண போகிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். தடங்கள் இல்லாமல் நல்லபடியாக நடக்கட்டும். மேலும் மேலும் எல்லாம் நல்லபடியாக எல்லாம் சீராகும். எல்லாம் சரியாக கொடுங்க. சரியான எல்லாம் பாரு, நமக்கு மட்டுமா உலகத்தில் இருக்கிற எல்லாருமே நல்லபடியாக நடக்கும். நல்லதே நடக்கும். மேலே அண்ணாமலை பார்த்துக்கோ. அவங்க ஜெயில் அவருக்கு மேலே பார்த்துப்பட்டு தான் ஓடிட்டு இருக்கு சாமி. வா வா வாங்க ஐயா. நல்லா இருக்கணும். அன்னதானம் செய்தவங்க நல்லா இருக்கணும். அண்ணாமலையார் இருக்கிறவங்களும் இன்று அன்னதானம் செய்த குடும்பத்தார் எல்லாம் நலமும் பெற்று குறைவில்லா செல்வம், கல்வி, ஞானம், விவேகம் அனைத்தையும் பெற்று அவர்கள் குடும்பம் இன்னும் மென்மேலும் முன்னேறத்தக்க ஈசன் அருள் எப்போதும் கூட இருக்கட்டும். இந்த அன்னதானம் என்றுமே நிற்காத அளவுக்கு ஓடத்தக்க கிருபை ஈசன் அருள் எப்போதும் உங்கள் பக்க பலமாக. அருணாச்சலேஸ்வரர். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சாமி நேற்று நான் மறந்துட்டாலும் பிரதோஷம் நீங்கள் பன்னீரில் பூஜை பண்ணியிருக்கலாம்ல. நேற்று நான் வெளியில் இருந்தேன். எங்கே நான் வந்து அச்சிரப்பாக்கத்தில் ஒரு சிவன் கோயில், அந்த கோயில் அச்சிரப்பாக்கத்தில் 2 மூலவர் இருப்பாங்க தெரியுங்களா? ஆட்சீஸ்வரர். ஆட்சீஸ்வரர் சைடில் போயிடுங்க, போங்க. வா ஐயா வாங்க. நமச்சிவாய். வா சாமி. நல்லா இருக்கிறீங்களா நீங்கள்? நல்லா இருக்கிறீங்களா? வீட்டில் எல்லாம் சௌக்கியமா? எங்கே போயிட்டு வரீங்க? வாங்க உட்காருங்க, போங்க. சரி, பாயாசம் குடிச்சிட்டு போங்க. போ, பாயாசமும் வடையும். ஆ வாங்க. மெட்ராஸில் எத்தனை வருஷமாக தான் விட்டுன்னு இருப்பேன். ஒரு வடை பாயாசம் மட்டும் எடுத்துன்னு வா. என்ன சாமி அப்புறம் என்ன டிஷர்ட் புதுசா? உங்க பையன் போனவன் உன் பையன் இல்லை இளமாற எங்க? எனக்கு புரியல. இளமாற கிட்ட எப்படி உட்காந்துச்சாங்க? எங்க போயிட்டு வரீங்க? இப்படி வர ரிவர்ஸ்ல. வெயில் ரொம்ப அதிகமாகுது. எங்கன்னா உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம்ல? ரெஸ்ட் நல்லா தூங்கிடுறான் சார். சமாதியில் இருக்கிறான். நல்லா சமைச்சா தூங்க வேண்டியது தானே? ஜாலியா தூங்காதுன்றாங்க. ஒரு முடிச்சுன்னு நீ தூங்கின்னு இருந்தால் நான் உங்களை நம்பி தான் வாழறேன் அப்படின்னு. பசி முட்டைலாம் எப்போ கொடுக்குறேன்? பசியில் இவ்வளோ தூங்கி போடணுன்னா நீ யாரும் கொடுக்கல. சாப்பிடுங்க. அப்படியே வச்சு சாப்பிட்டு அப்புறம் இப்படி உட்காந்து சாப்பிடுங்க. உட்காந்து சாப்பிட்டு உட்காருங்க. போங்க நேராக போங்க சாமி. அன்னதானம் சேவா திருவண்ணாமலை ஒன் டே ஃபுட் சர்வீஸ். ஒன் டே ஃபுட் சர்வீஸ் தெரியுமா உங்களுக்கு? தெரியாது, எப்படி சொல்கிறேன். நேராக போய் உட்காருங்க ஐயா. நீங்கள் சாப்பிட்டாச்சா? நான் சாப்பிட்டேன் சாமி.
நீங்கள் சாப்பிடுங்க. வெயில் கால் சுடலையா? என்ன பண்ணுவேன் செருப்பு வேணுமா? சரி தரேன் இருங்க. அதே மாதிரி அது இருக்குது செருப்பு. தேனி மாதிரி கல் தேயிறது. சரி தரேன் இருங்க. சாப்பிடுங்க. நல்லா உங்ககிட்டே கேட்டேன் வாங்கி கொடுத்தேன். நீ தான் வாங்கி தருவீங்களா? இது அவங்க அம்மா எப்போ உட்காந்துட்டாங்க தெரியல. இல்லாமல் எந்த ஜென்மத்தில் உட்காந்துட்டாங்க தெரியல. சின்ன வயசுல உட்காந்துட்டான் போது வீட்டோட பேசாமல் நேரமாக போகலாம். நாங்கள் அமைதியாகிட்டோம். சரி சாப்பிடுங்க. நான் வெள்ளியில் அலுமினியம். வெள்ளியா அலுமினியமா? அலுமினியம். வெள்ளி இல்லையாப்பா? நாங்கள் வெள்ளி கிடையாது. வெள்ளி நினச்சி ஏமாந்துட்டு சாமி. ஆல்டா கம்பெனி ஓனர்லாம் அலுமினியம் இளமான தான் விரும்பினாங்க. இந்த கேபினெட்டு அலுமினியம் தான். போயிட்டு வரட்டுமா? சாப்பிட்டே சாமி போயிட்டு வரட்டும் சாமி. மீனாங்க வா. அன்றைக்கி கூப்பிட்டா சாமி பாவம் யாரும் உட்காந்துலாம் தெரியல. செருப்பு ஒன்று எடுத்துனோம். ஐயோ எத்தனைலாம் பண்ணோம். ஐயோ என் மனைவி எங்கெல்லாம் போயிட்டோ. வெயிட் பண்ணுங்க, எடுத்துன்னு வருவாங்க. இருக்குதா செருப்பு கடை வச்சுக்கிறியா? உள்ளே வச்சுக்கிறேன். பாட்டா ஷோரூம். வாங்க சாமி நல்லா இருக்குதா? திவஸ் விட்டு நல்லா உங்கள் ஆசீர்வாதம் சாமி. நல்ல சாமி ஆமாம் அந்த பக்கம் பேசுகிறேன். பாரு சின்னதாக இருக்கும். போட்டு பாருங்க. போட்டு பாருங்க. நீங்கள் எதனா கோயிலுக்கு போனால் நல்ல செருப்பு எடுத்துன்னு வந்துடலாம். இல்லை நீங்கள் சொன்னதான் சொல்கிறேன் நான். ஆரே கட்டாக சாமி உனக்கு ஒரு பெரிய கால் நினச்சேன். ஆனால் அதே 9 சைஸ் போட்டு வச்சுக்கிறா. ஐயா வாங்கினியா அந்த செருப்பு? பொறுமை. அந்த செருப்பு வாங்கினீங்களா? அந்த செருப்பு சரி இல்லை, அந்த செருப்பு எங்கே வாங்கினீங்களா இல்லை வேற எங்கன்னா தான் வந்துச்சு? அது ரோட்டில் போகும்போது கொடுத்தாங்க. வண்டிக்கு நல்லா சரி போயிட்டு வாங்க. தண்ணி குடி. தண்ணி ஜோதி 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 சுயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம் வாம ஜோதி சோம ஜோதி வான ஜோதி ஞான ஜோதி மாக ஜோதி யோக ஜோதி வாத ஜோதி நாத ஜோதி ஏம ஜோதி व्योम ஜோதி ஏரு ஜோதி வீரு ஜோதி ஏக ஜோதி ஆதி நீதி வேதனே ஆனந்தே பாதனே வாதி ஞான போதனே வாழ்க நாதனே. அன்னதானம் சிறப்பாக நடைபெறுமாறு நான் சாமியில் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். எப்பயுமே மூஞ்சி கோணாமல் எல்லாருக்கும் இன்விட்டு வாங்க கொடுத்து அவங்க பசி ஆட்சி கொடுத்தீங்கன்னா அந்த அருள் இது இருக்குது. உங்கள் பேர் என்ன? உங்கள் பேரா? இளமாறன். அவருக்கு தான் நான் நன்றி தெரிவிக்கிறேன். எனக்கு ரொம்ப நாள் ஆசை சாதுக்களுக்கு சாப்பாடு போட்டு அதுக்கப்புறம் இல்லறவாசிக்கு சாப்பாடு போடணும். சாது பட்டினி போட்டு இல்லறவாசி போட்டு தப்பு என்ன. நான் ப்ரேயர் பண்ணது நல்லா நடத்தி காமிச்சிங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. போயிட்டு வரீங்களா? எனக்கு ரொம்ப பேச தெரியாது. பேசுனா இதுக்கு இவ்வளோ வாயான்றாங்க. உங்கள் பேர் என்ன? என் பேர் எனக்கே தெரியாது. என் பேர் இளமாறன். உங்கள் பேர்? உங்கள் பேர் தான் இளமாறனா? அதேங்கப்பா எனக்கு பேர் என்னன்னு எனக்கு தெரியாது. கோவர்த்தனகிரி சொல்லுவாங்க. கோவர்த்தனகிரி தான் சொல்லுவாங்க. மற்றபடி கிருஷ்ண அவதாரம்லாம் கொடுத்தாங்க. அது நிஜமாக பையன் தெரியாது. ஒன்று யாரும் வரும்போதே இந்த ரோல் காட்டு இந்த அருள் காட்டுன்னு சொல்லின்னு வருது. அதோ நரேனோட அம்மாவை அது எதுக்கு வந்து அந்த வேலை பார்க்க மாட்டேங்குது. என்னை வம்புக்கு ஈட்டு வச்சு ரொம்ப எந்த காலத்துலேருந்து எங்களை வச்சு வைத்த கவின்னு இருக்கிறான். எங்களை அவங்க கும்பலேருந்து என்னை காப்பாற்றிங்கன்னா பண்ணும். எங்கள் அம்மா எங்கள் அப்பா எல்லாம் நடுவில் தான் இருக்கிறாங்க. இருக்கு வாங்க. சரி சாமி, சரி பத்திரமா போயிட்டு வாங்க. போயிட்டு வாருங்கள். ரொம்ப நன்றி. அது பக்கத்தில் ஒரு பையன் வந்து ஸ்டாலின் சார் எப்படி வராதுல ரமேஷ் சார் போயிட்டு வரட்டுமே. இந்த செருப்பு போடுங்க. குளிச்சிட்டியா தாத்தா? குளிச்சிட்டியா? சரி. தண்ணி
பண்ணி கொடுத்துருந்தாரு வேற. இது எவ்வளோ சைஸ்ன்னு பார்ப்பேன். இதே மாதிரி பேக் வாங்க. பெல்ட்டோடவா? பெல்ட்டோட இருக்குதா? சரி திருப்ப வாங்கிக்கோங்க. போங்க சுடு தண்ணி வாங்கிக்கோங்க. தாத்தாக்கு சுடு தண்ணி கொடுமா. விபூதி பட்டு அடிக்கலையா? குளிச்சுட்டியா? விபூதி பட்டு அடிக்கலையா? பொட்டு பொட்டு வைக்கலங்க யாரு? ஞாபகம் மருதி. அதுவும் ஞாபகம் மருதி. சரி சரி ஒன்றும் இல்லை. நீ எப்பவுமே குளிச்சுட்டு வந்தவொடனே விபூதி பட்டு அடிப்பே, ஒன்றும் அடிக்காமல் போறியா தாத்தான்னு கேட்டேன். எங்களுக்கே ஞாபகம் மருதி வரும்போது உனக்கு வராதா? சாப்பாடு எடுத்துட்டு வந்தாங்க. ஓம் நமச்சிவாய. அக்னி தூணாய் உயர்ந்து நின்ற பரம்பொருளானவனே, அளவிலா ஜோதியாக நின்ற அண்ணாமலையானே, எம்மனுக்கு முடியும் இல்லை, விஷ்ணுவுக்கு அடியும் இல்லை, பிரபஞ்சமே நீதா என்று காட்டிய சிவனே அண்ணாமலையானே. ஜோதி வடிவில் நின்று சிவனே இருளை அகற்றி அருளை தந்த. உங்களோடது நான் பார்ப்பேன். சரிங்கம்மா. எங்கேருந்து வரீங்க? சரிங்க. அண்ணாமலையார் படம் எடுத்துகிட்டு வாங்கம்மா. மா எடுத்துன்னு வந்திருக்கேன். பரவாயில்லைங்கம்மா. இதில் வச்சு போட்டுருங்க. மா அண்ணாமலையார் படம் எடுத்துகிட்டு வாங்கம்மா. போயிட்டு வாங்க. நமச்சிவாய். வடை பாயாசமும் தண்ணி எடுத்துகிட்டு வாங்கம்மா. உங்கள் பேருங்கம்மா? சரிங்கம்மா. காஞ்சிபுரத்துலேருந்து வரீங்களா? சரிங்க. பருப்பு அந்த மாதிரி எல்லாம் வாங்கி எதுவுமே எல்லாமே வாங்கலாமா? பருப்பு மண்டி இருக்கு. அப்படிங்களா? அங்கே நல்லா இருக்கும். சரிங்க. நாங்கள் பருப்பும் குவாலிட்டியாக தான் போடுறோம். அதான் நல்லாவும் இருக்கும். சரிங்கம்மா. சாப்பிட போகிறீங்களாண்ணா? போங்க உள்ளே போங்க. தந்திக்கு நினைவு நாள் பண்ணிக்கலாம். தேதி மட்டும் கொஞ்சம் முன்கூட்டியே சொல்லு. சரி வந்துடும். சாவித்ரி பாட்டி ரொம்ப பிடிக்கும். அவங்கள உங்களோட வீடியோ பார்த்தேன். அவங்க ஹாஸ்பிட்டலில் எடுத்துகிட்டு போய்ட்டு சொல்லவோ எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நீங்கள் கேர் பண்ணியிருந்தா இப்போ ரொம்ப நாள் இப்போலாம் சாவித்திரி பாட்டி வச்சு இங்கே தூக்கி வந்து உட்கார வச்சுருப்பேன். சாவித்திரி பாட்டி எங்கன்னா உட்காந்து கடை பாட்டின்னு ரொம்ப நாள் இருந்திருப்பாங்க. அவங்க உங்ககிட்ட இது என்ன பண்ணுறது? சண்முக தாத்தாவையும். ஆமாம் ஆமாம். இல்லை ஏன்னா சண்முக தாத்தா வந்து பார்த்துக்கிறதுக்கு ஆட்கள் எத்தனையோ பேரை நியமித்தேன். ஆமாம் யாருமே செட் ஆகலை அவருக்கு. அவர் மேலே குறை சொல்கிறாங்க, அவர் இவங்க மேலே குறை. நமக்கு ரொம்ப ப்ரெஷராக. எடுத்துங்க எடுத்துங்க. நான் வருவேன், முடிஞ்ச அளவுக்கு வரும்போது நான் வாங்கிட்டு வரேன். நிச்சயமாக வாங்கம்மா, கண்டிப்பாக வாங்க, கொடுங்க. தாத்தா வாங்க, முன்ன போய் பாருங்க தாத்தா. முன்னப்படி சாப்பிட்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை இப்போ தான் சாப்பிட்டோம். சரி சரி சரி. பார்த்துட்டிங்களா? கூட்டம் இன்னைக்கு கம்மியாக தான் இருக்கும். கொஞ்சம் கம்மி, பரவாயில்ல. 2 month முன்னாடி இந்த எக்ஸாம் ஆரம்பித்ததுலேருந்து எக்ஸாம் ஆரம்பித்தாங்களா? +2 எக்ஸாம். +2 எக்ஸாம் ஆரம்பித்ததுலேருந்தே கூட்டம் கம்மி தான். ஏன்னா எல்லாருமே எல்லா பிள்ளைங்களுக்குமே எக்ஸாமு அது இது. அதனால் தண்ணி கொடுத்தாத்தா இப்போ யார் வேணாலும் தாராளமாக வந்து பார்க்கலாம். அந்த எக்ஸாம் முடிகிற லீவ் விடுற வரைக்கும் யார் வேணாலும் வந்து பார்க்கலாம். கொஞ்சம் ஃப்ரீயாக தான். அதுக்கு பௌர்ணமி இந்த வீக்கெண்ட்ஸில் வராமல் மற்ற நாளில் வந்தால் ஃப்ரீயாக தான் இருக்கும். அது சனி ஞாயிறு இல்லை, சனி ஞாயிறும் பௌர்ணமி தவிர மீதி நாளில் வந்தால் பார்க்கலாம். இப்போ எக்ஸாம் லீவ் விட்டாங்கன்னா மறுபடியும் பழைய மாதிரி. ஆமாம், ஃபுல்லாகிடும். காஞ்சிபுரத்தில் எங்கெங்க? கோரிக்கை. பாரதிதாசன். சரி.
மணிமண்டபம் அங்கே தான். அங்கே பெரிய பெரிய டைல்ஸ் ஷோரூம்லாம் இருக்கும். அந்த பெரிய பெரிய டைல் ஷோரூம்லாம் இருக்கும். ஆமாம், டைல் ஷோரூம்ஸ் இருக்கும். மணிமண்டபம் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணியிருக்கோம் அந்த டைல் ஷோரூம். அப்படிங்களா? டூ வீலர்லேயே போய் பார்ப்போம் அட்வர்டைஸ்மெண்ட். இங்கேருந்து டூ வீலர்லேயே போயிட்டு நீங்கள் வந்துருக்கீங்களா அதேமாரி டெய்லியும் டூ வீலர்லேயே போவோம். காஞ்சிபுரம்னா காஞ்சிபுரம், விழுப்புரம்னா விழுப்புரம், அந்த மாதிரி ஒரு ஊர் வந்து ஒரு மாதத்துக்கு எடுப்போம் அட்வர்டைஸ்மெண்ட். இருங்க, நீங்கள் உட்காருங்க வாங்க ஐயா. ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக. ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. அவர் எப்பயுமே அவர் நினச்சாருன்னா கண்டிப்பாக வந்துடுவார். ஆமாம், அவர் நினச்சாருன்னா வந்துடுவார் கண்டிப்பாக. ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம் அம்மா. வாங்க காஞ்சிபுரம். கண்டிப்பாக வந்தால் வரேங்கம்மா, கண்டிப்பாக வரேங்கம்மா. நாங்கள் வரோம், இன்னும் அடுத்த இந்த வெயிலில் வர முடியாது. ஆமாம், 2 மாதம் கழிச்சு கொஞ்சம் டூ வீலர் அவாய்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா வெயிலில் அவ்வளோ தூரம் நீங்கள் பஸ் ஏற முடியாது. ஓ சரிங்கம்மா, சரிங்க. பஸ்ல எங்கேயுமே போக முடியாது. சரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. சரிங்கம்மா. வண்டி தான் கன்வீனியன்ட். சரிங்கம்மா. சரி யாருன்னா பிடிச்சி உட்காந்து போங்க, அங்கே ஒரு சண்டை வரும். சரி. இங்க வண்டி தான் வருவோம், வேற எங்கேயும் போக மாட்டோம். சரிங்கம்மா. அண்ணாமலையார் பார்க்கறதுக்கு தான். சரிங்கம்மா. ஐயா வாங்க, ஐயா வாங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். பத்திரமா போங்கம்மா. வண்டி இப்படி திருப்பிக்கலாங்களா? வண்டி இப்படி எடுத்து வந்துருங்களா? அக்கா அப்படி உட்காருங்க. ஓம் நமச்சிவாய. அக்னி தூணாய் உயர்ந்து நின்ற பரம்பொருளானவனே, அளவிலா ஜோதியாக நின்ற அண்ணாமலையானே, எம்மனுக்கு முடியும் இல்லை, விஷ்ணுவுக்கு அடியும் இல்லை, பிரபஞ்சமே நீதா என்று காட்டிய சிவனே அண்ணாமலையானே. ஜோதி வடிவில் நின்று சிவனே, இருளை அகற்றி அருளை தந்தவனே. ஹர ஹர மகாதேவா, ஓம் நமச்சிவாய. பார்க்கடலை கடைந்த போது பாய்ந்து வந்த விஷத்தை கண்டத்தில் நிறுத்தி உயிர்களுக்கு கருணை செய்ததனால் நிலகண்டனானவனே, நீரை தலையில் சுமந்தவனே, சிவபெருமானே. அறியாமை கொண்ட வேட்டுவன் அருளறியாமல் பூஜை செய்தான். அமர்வித்ததென்று